கொடுத்தாச்சுப்பா. சரியா? தெய்வம் இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் சரியான நிலையில் நீங்கள் அறியல. ஆனால் வந்துருச்சு. சரியா? இனி எல்லாமே நான் அந்த இடத்துல வெற்றி பண்ணி கொடுப்பேன். சரியா? சில மாற்றங்கள் உங்கள் குடும்பத்தில் சில விஷயங்களை எல்லாமே போராடி வந்திருக்கேன். வெளியெல்லாம் எல்லாம் எங்கெங்கேயும் எங்கள் மாதிரி போயிட்டு வந்திருக்கேன். லாஸ்டா இவனா இப்போ இருக்க மாதிரியே இருக்கணும். இப்போ இருக்க மாதிரியவன் இவன் வந்து தெரியும் உங்களுக்கு. நான் வெளியே என்ன பண்ணிட்டேன். இப்போ இருக்க மாதிரியவன் லாஸ்ட் முடியாக பாட்டுக்கு இருக்கணும். அதை கொண்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு போனதையுமே தெரிஞ்சிருக்கும். இடம் எப்படியா கொண்ட இடங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கும். கொள்ள வேறு தொழிலே கொள்ள வேறு நல்லபடியாக இருந்தால் தான் மனசு அந்த இடத்துல மாறுச்சுன்னா போனால் திரும்பி வர்றதுக்கு இங்கே மாறிடும். வேணா அப்படி பண்ணிடுறேன். தொழில் பண்ண ஒரு தொழில் சரியாக ஓடிக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட 7 வருஷமாக போக ஆரம்பில்ல. எல்லா பக்கம் போயிட்டு வந்துட்டேன். புத்திக்கிட்ட மாற்றி கொடுத்தேன். கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்கணும். குழந்தை பொறுத்த வர கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். தொழிலை ஏற்றி கொடு. நடந்து கொடு. சரி சரி. தொழில் அந்த மாதிரி ஓடணும் சார். ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 வருஷம் எந்த தொழிலும் ஓடல. எல்லாமே ஒன்றுமே ஓட மாட்டேது. நினச்சிக்கிட்டே இருக்கேன். அது வைக்கிற மாதிரி இருக்குமா? வந்து போகிறோம் அவங்களே ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. நான் இருக்கேன்ல கூட. அங்கே போனால் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. போய் பார்த்து எடுத்துகிட்டு போ. அதை வெட்டி பண்ணிட்டாங்க. சரியா? எனக்கு அந்த இடத்துல ஓட்டி கொடுத்துருங்க. நமக்கு 2-3 மருமை வந்துச்சு. இந்த மாதிரி இப்போ சாமி ஆடிச்சு. எனக்கு சாமி என்ன சாமியும் எனக்கு தெரியும். ஏன்னா 2 மருமை வந்து 2 மாதிரி இருந்தது. எந்த சாமியும் எனக்கு முன்பத்தி வரைக்கும் வரல. இப்போ கோயில் எங்கெங்கே போயிட்டு இருந்திருக்கேன். இந்த கோயிலுக்கு வந்து சாமி வந்துச்சு. இப்போ யாரும் இருக்கும்போது அது எந்த சாமியும் எனக்கு கண்டுபிடிக்கணும். சாமியாக என்ன கண்டுபிடிக்க எனக்கு தோணுது. எந்த சாமி நான் இப்போ சாமியா என்ன இது எந்த சாமி எங்கள் தொழிலுமா அவங்க குல தெய்வமா? என் குல தெய்வம். சரியா? வந்து நிற்கிறது பிறக்க போது அதுதான் பிறக்கும். சரி சரியா? வந்து நான் கேட்டேன். வந்து நிற்கும். சரி வந்து நிற்கும். சரி சரியா? பார்த்து சூதானமாக இருக்கணும். அதை ஏற்றி கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா அதுக்கு போய் எடுக்க முடியாது. நான் தெய்வத்தை தான் உள்ளுக்கு இறக்க முடியும். நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன்? கூட்டிட்டு வா, அதுக்குண்டான வேற பொருளை கொடுத்து நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன். பொருளை கொடுத்துட்டேன். அது சரியாயிருக்கும். எடுக்க முடியாது. வெளியே இருக்கிறனால எடுக்க முடியாது. அப்போ உள்ளுக்கு நான் சக்தியை கொடுத்து தான் நான் சரி பண்ண முடியும். சரியா? நல்ல மரம் மட்டும் ஓட்டி கொடுத்து நல்ல தெரியாமல் எப்போ நல்ல. ஏன்னா அவங்க அம்மா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. 1 வருஷம் போராடி இந்த பிள்ளை கொண்டு வந்துருக்கேன். இந்த இடத்துக்கு இப்போ கொஞ்சம் நாளைக்கு வேண்டாம். சரி. உங்கள் பேர்